ஸ்டூடெண்ட் குட் மார்னிங். ஸோ எக்ஸசைஸ் 10.8ல் கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த கொஷினில் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் பாப்புலேஷன் வந்து 3 அதாவது 3 லேக்லேருந்து 4 லேக்காக இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே 40 இயர்ஸ்க்கு அப்புறம்னா ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இந்த கொஷினோட மீனிங். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சார் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. லெட் ஏ பி த பாப்புலேஷன். லெட் ஏ பி த பாப்புலேஷன். Let A be the population of city at any time t. At any time t. Okay. அப்போ dA by dt proportional to A. Okay. அப்போ dA by dt is equal to KA. Okay. அப்போ dA divided by A is equal to K into dt. K into dt. அப்போ integral dA by A is equal to K into integral dt. K into integral dt. Okay. K into integral dt. Okay. ஸோ அப்போ இன்டகரல் போத் சைடு இன்டகரல் டிஏனா எப்படி எழுதலாம்? இன்டகரல் 1/ஏனா லாக் ஏ. ஓகே, இஸ் ஈக்குவல் டு கேடி ப்ளஸ் சி. கேடி ப்ளஸ் சி. அப்போ போத் சைடு எக்ஸ்பெரன்சியல் எடுக்கலாமா? அப்போ இ பவர் லாக் ஏ இஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சி. இ பவர் கேடி ப்ளஸ் சி. இ பவர் லாக் ஏவை ஏன்னு எழுதலாமா? அப்போ a is equal to e power kt plus c. e power kt plus c. Okay. அப்போ a is equal to e power kt into e power c. e power c. e power c ஏ c ன்னு எழுதலாமா? அப்போ a is equal to c e power kt. c e power kt where? Okay. C is equal to e power c. C is equal to e power c அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இனிஷியலாக டைம் எவ்வளோ சார் இருக்குது பாப்புலேஷன்னா நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. அட் t is equal to 0 இருக்கும்போது ஏங்கிறது எவ்வளோ சார் அப்படி இருக்குன்னா ஏங்கிறது 3 lakh பாப்புலேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சார் கிடைக்கும்? நல்லா தெளிவாக கணிச்சுக்குவோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 3 lakh இ பவர் கேடி. 3 lakh இ பவர் கேடி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே 40 இயர்ஸில் எவ்வளோ சார் பாப்புலேஷன் இருக்குது? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அட் டி இஸ் ஈக்குவல் டு 40 இயர்ஸ். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 lakh. ஏ இஸ் ஈக்குவல் டு 4 lakh பாப்புலேஷன் இருக்குது. இப்போ இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன சார் வரும்? 4 lakh இஸ் ஈக்குவல் டு 3 lakh. Okay, 4 lakh is equal to 3 lakh e power 40k. e power 40k. Okay, அப்போ e power 40k. e power 40k is equal to 4/3. e power 40k is equal to 4/3. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன சார் கிடைக்கும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இ பவர் கே. இ பவர் கே ஹோல் பவர் 40 இஸ் ஈக்குவல் டு 4/3. இஸ் ஈக்குவல் டு 4/3. அப்போ இ பவர் கே. இ பவர் கே இஸ் ஈக்குவல் டு 4/3 whole power 1/40
ஹோல் பவர் 1/40. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா ஏஸ் கொல்ட்டு 3 lakh e பவர் k ஹோல் பவர் t அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இ பவர் கேவோட வேல்யூ என்ன சார்னா 4/3. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 lakh. ஏ இஸ் ஈக்குவல் டு 3 lakh 4/3. 4/3 1/40 ஹோல் பவர் t. ஹோல் பவர் t. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 lakh 4/3. 4/3 t power 40. T power 40. Population at any time is population at any time is 3 lakh 4/3 whole power t/40 years. t/40 years. Okay student, thank you. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.